சார் வணக்கம், உள்ளது உள்ளபடி. வணக்கம் சார். சார் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க. அதாவது இன்னைக்கு நம்ம தலைப்பு தெரியும் இல்லீங்களா? ஆமாங்க. இல்ல உங்களுடைய கருத்தை பதிவு. அந்த கிரேனைட் ஊழல்ல வந்து சார் சொல்லுங்க சார். கிரேனைட் ஊழல்ல வந்து சகாயத்துக்கு வந்து முழு பங்கு இருக்கு சார். எனக்கு தெரியும். கலெக்டர் சகாயத்துக்கு முழு பங்கு இருக்கு. அதாவது உங்க டிவி வால்யூமை கொஞ்சம் கம்மி பண்ணுங்களேன். கம்மி பண்றேன் சார். சொல்லுங்க சார். அதாவது அந்த சகாய கலெக்டர் இருக்காருங்களே, ஆமா, அவருக்கு வந்து இதுல வந்து இந்த கிரேனைட் ஊழல்ல முழு பங்கு இருக்கு. டிஆர்பியில போய் சொல்லுங்க. டிஆர்பியில போய் ஒரு லஞ்சம் கேட்டு அவங்க முடியாதுன்னு சொன்ன பிற்பாடு ஆளுங்கட்சியினுடைய சப்போர்ட் வச்சு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த சகாயத்து மேல ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. கடைசியில் வந்து அது வேற என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஒவ்வொரு அதிகாரிகளும் நேர்மையாக செயல்பட்டாலும் இல்ல ஒரு சில அதிகாரிகள் மாறி செயல்பட்டாலும் அவர்களும், அதாவது இந்த நம்ம சொன்னதே தான், அதிகாரிகள் தான் அதை எக்ஸிக்யூட் பண்றாங்க. ஒரு உண்மையான ஒரு குற்றச்சாட்டை கண்டுபிடித்தாலும் அவர்கள் மீதும் குற்றம் சாட்டப்படுகிறது, அது உண்மை. சோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கப்போ இந்த அதிகாரிகள் இப்போ அதிகார மையங்களுக்கு பயப்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறதா? அதிகாரிகள் உண்மையிலேயே செயல்படுத்தணும்னு நினைக்கின்ற அதிகாரிகள் அதிகார மையங்களுக்கு பயப்படணுமா? ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நம்ம நாட்டு சமுதாய அமைப்பு, நம்ம நாட்டு அரசியல் அமைப்பு அப்படி பொலிட்டிக்கல் சுப்ரீமசி அப்படிங்கிறத நம்ம நாட்டுடைய அரசியல் அமைப்பு. அதிகாரிகள் நேர்மையாக சில நேரங்களில் செயல்பட்டாலும் அது வந்து சரியான செயல்பட முடியாதபடி சில அதிகார வர்க்கங்கள், மேல் அதிகார வர்க்கங்கள் வந்து தடை செய்கிறாங்க. இப்போ ஒரு ஒரு நேர்மையாக ஒரு அதிகாரி ஒரு இடத்துல செயல்படுறாருன்னு வச்சுக்குவோம், அந்த இடத்துல அவரை செயல்பட விட மாட்டாங்க. ஏன்னா எந்த அரசு வந்தாலும் சரி அந்த அரசை சார்ந்தவர்கள் அங்கே பணபலமோ மக்கள் சக்தி மிக்கவராக இருந்தார் என்றால் அவர் மீது அந்த சட்டம் பாயக்கூடிய ஒரு சூழ்நிலையில என்ன ஆகிப்போகுது, அந்த நேர்மையான அதிகாரி அந்த இடத்துல இருந்து மாற்றப்படுகிறார். ஸோ அந்த அதிகாரி வந்து ஒரு குறிப்பிட்ட அதாவது ஒரு சட்டம் இருக்கணும். அதாவது ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஒரு மாவட்ட கலெக்டராக நியமிக்கப்பட்டால் அவங்க அந்த ரொட்டேஷன்ல வருவாங்க. அது ஒரு 3 வருஷத்துக்கு அவங்க எந்த காரணத்தையும் மாற்றக்கூடாதோ, ஒரு 5 வருஷத்துக்கு மாற்றக்கூடாதுங்கிற ஒரு விதி நம்மகிட்ட இல்லை. இப்போ அவங்கவுங்க சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நேர்மையான அதிகாரிகள் 2 மாசத்துக்கு தான் ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்க முடியுது, அதுக்கு மேல அதுல இருக்க முடியல. ஸோ அவங்க என்ன மனநிலைமை எப்படி ஆயிருதுன்னா, நம்ம நேர்மையா இருந்தாலும் என்ன பிரயோஜனம்? இப்ப பாருங்க, இப்போ அந்த காலர் சொல்றாரு கலெக்டருக்கு பங்கு இருக்கு அப்படிங்கிறாரு. அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கருத்து இருக்கு, அவர் ஏதோ ஒரு கருத்தை சொல்றாரு, விட்டுருவோம் அந்த கருத்தை அப்படியே விட்டுருவோம். ஆனா பொதுவா இதுல என்ன தெரியுதுன்னா, இல்ல இன்னைக்கு அந்த வகையில பார்த்தா அந்த கலெக்டர் சகாயத்தினாலதான் இவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருப்பது ஒரு மீடியாக்களுக்கும் ஒரு அரசுக்குமே தெரிய வந்திருக்கின்றது. உண்மையிலே ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம், மிக பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம், மிக தெளிவாக பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். ஆனா இதுல என்ன உண்மை, இவர் சொல்ற ஒரு கூட்டுல என்ன உண்மைன்னா, அதாவது அதிகாரிகளும் இதுல பங்கு இருக்கு, அதிகாரிகளும் இதற்கு துணை போறாங்க அப்படிங்கிற கருத்து அதுல இருக்கு. இந்த பர்டிகுலர் இந்த ஒரு குறிப்பிட்ட அதிகாரி வந்து நேர்மையான அதிகாரி என்று பெயர் பெற்றவர், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மை. இவரால் தான் இந்த ஊழல் வந்து இவ்வளவு பெரிய வெளிச்சத்துக்கு வந்தது, எல்லாருக்கும் தெரிய வந்தது, மீடியாக்களுக்கும் தெரிய வந்தது. ஸோ இதுல என்னன்னா, அதிகாரிகளும் இதுக்கு முன்னால இருந்தவங்க, இதுக்கு முன்னால எத்தனையோ அதிகாரிகள் அந்த இடத்துல இருந்திருக்கிறாங்க, 10 அதிகாரிகள் இருந்திருக்கிறாங்க, அவங்கெல்லாம் இதை கண்டுபிடிக்கலையே. சோ அதிகார வர்க்கம் இது துணை போறதுனால தான் சட்ட மீறல்கள் நடப்பதற்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அதாவது பெரிய துறைகள் அப்படின்னு இல்லாம சின்ன விஷயமாக எடுத்துக்கூடாது, அதாவது நடைமுறை வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய சட்ட விதிமுறை மீறல்கள் இருக்கக்கூடிய இடங்களாக இன்னைக்கு இருக்க வந்து பாத்தீங்கன்னா தாலுகா அலுவலகங்களாக இருக்கட்டும், போக்குவரத்து காவல்துறையினராக இருக்கட்டும், இங்க வந்து என்னென்ன மாதிரியான சட்ட விதிமுறை மீறல்கள் இருக்கு? இப்போ தாலுகா ஆபீஸ் போனீங்கன்னா இப்போ அங்க எழுதி போட்டிருக்காங்க, ஒரு பட்டாவானா 30 நாட்கள். நீங்க பார்க்கலாம், ஒரு தாலுகா ஆபீஸ்ல நீட்டா எழுதி போட்டிருக்காங்க, ஒரு வில்லங்க சர்டிபிகேட் வாங்கணும்னா, இப்போ வாரிசு சான்றிதழ் வாங்கணும்னா இத்தனை நாட்களுக்குள் அப்படின்னு இருக்காங்க. ஆனா எதுவுமே கடைப்பிடிக்கப்படுறதில்ல. இப்போ ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துட்டு நீங்க அப்படியே 30 நாள் கழிச்சு நமக்கு வந்து இந்த சர்டிபிகேட் கிடைச்சுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க உட்காந்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், வராது. நீங்க அதுக்குரிய ஆளை பார்த்து அதுக்கு அந்த ஒவ்வொரு சர்டிபிகேட்டுக்கும் இவ்வளவு நிர்ணயம் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது அரசாங்கம் நிர்ணயம் பண்ண தொகை வேற, அது ஒரு 50 ரூபா 100 ரூபா தான் ஃபீஸ் அதுக்கு. ஆனா தனிப்பட்ட முறையில் நிர்ணயம் பண்ண நீங்க அந்த மதிப்புள்ள ரூபாயை கொடுத்தா தான் உங்களுக்கு அந்த சர்டிபிகேட் உங்களுக்கு கிடைக்கும். இல்லாட்டா அங்க விதி மீறல்கள் இருக்கின்றன, அங்க எழுதி போட்டிருக்காங்க, இந்த பட்டா 30 நாட்களுக்குள் கிடைக்கும், வாரிசு சான்றிதழ் 30 நாட்கள் அப்படின்னு எழுதி போட்டிருக்காங்க. இப்ப யார் அதை கடைபிடிச்சிருக்கா? எந்த இதுலயும் கடைபிடிக்கிறது இல்லை. இப்போ இது மாதிரி ஒவ்வொரு துறையும் எடுத்துக்கிட்டாலும் அங்க சில விதிமுறைகள் அரசாங்கம் செய்யறாங்க, ஆனா அது யாரும் கடைபிடிக்கிறது இல்லை. நம்மளும் என்ன பண்றோம் நேர்களே, இன்றைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு ஒவ்வொரு துறையிலும் சட்டம் சரியாக பின்பற்றப்படுகிறதா, எந்த துறையில்
சட்ட விதிமுறை மீறல்கள் நடைபெறுகிறது என்பதை நீங்களும் தெரிவிக்கலாம். உங்களுக்கான தொலைபேசி இலக்கம் 0446678877 மற்றொரு இலக்கம் 0446678899. சரி, இப்போ பிரேக் முன்னாடி நம்ம பேசிட்டு இருந்த விஷயம், இந்த அரசு துறை அலுவலகங்களான இப்ப தாலுகா ஆபீஸ் இருக்கு, இன்றைக்கு நடைமுறையில் எல்லோரும் பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்ற ஒரு துறை இருக்கிறது, போக்குவரத்து துறை அல்லது போக்குவரத்து காவலர்களுடைய அந்த நடைமுறை. இன்றைக்கு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, என்னன்னா அவர்கள் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா செயல்படுகிறார்களா அல்லது உண்மையிலே இந்த வாகன ஓட்டிகள் தவறு இழைக்கிறார்களா? எங்கே இந்த இடத்துல அவங்க சொல்லக்கூடிய காரணம், இந்த இடத்துல சட்ட விதிமுறை மீறல், ஒரு ஹெல்மெட் அணியில ஒரு இந்த மாதிரி சட்ட விதிமுறை மீறல்கள்ன்றாங்க. இதுல பெரும்பான்மையானோர் பாதிக்கப்படக்கூடிய காரணம் என்ன? இதுல உண்மையான காரணம் அவர்கள் சரியா செயல்படுகிறார்களா, இல்ல மக்கள் மீது குற்றம் இருக்கிறதா, இல்ல மக்கள் சரியாக இருக்கிறார்களா, அவர்கள் மீது குற்றம் இருக்கிறதா? அதாவது பொதுவா சட்டம் இருக்கிறது, சட்டத்தை செயல்படுத்துகிறவர்கள், அதாவது எக்ஸிக்யூட்டிங் அத்தாரிட்டி, அவங்க தான் எக்ஸிக்யூட் பண்றவங்க. அவங்க கரெக்டா இருந்தாங்கன்னு வச்சுக்கோ, சட்ட மீறுதலை மேக்சிமம் தடுத்துடலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ டிராஃபிக் ரூல்ஸ் இருக்கு. இப்போ ஆங்கிலத்தில் ஒரு இது சொல்லுவாங்க, ரூல்ஸ் ஆர், அதாவது நம்ம நாட்டை பொறுத்தளவில் டிராஃபிக் ரூல்ஸ் ஆர் அப்சர்வ்டு மோர் இன் பிரீச் தேன் இன் அப்சர்வன்ஸ். அதாவது ரூல்ஸை இப்போ எப்படி கடைப்பிடிக்கிறாங்கன்னா, அதை மீறுதல் தான் நம்ம அதிகமாக கடைப்பிடிக்கிறோம். அது எப்படி மீறுறது அப்படிங்கிறது தான். இதுக்கு யார் என்னன்னா, அந்த சட்ட இதை கண்காணிக்கிறதுக்கு டிராஃபிக் போலீஸ் இருக்காங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, நிற்கிறாங்க, லாரி வருது, அப்படி ஓரங்கட்ட சொல்கிறாங்க, சொன்ன உடனே அவன் ஏதோ கைமாற்றி ஏதோ கொடுக்குறான், உடனே விட்டுறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இத்தனை கேசஸ் ஃபைல் பண்ணோம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் ஒரு இதை தூக்கி வச்சுட்டு நிற்கிறாங்க, வச்சுட்டு கேசஸ் ஃபைல் பண்ணுறாங்க. பட் உண்மையிலே அவங்க சட்டத்தை கரெக்டாக அவங்க எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோ, நிறைய விதிமீறல்களை டிராஃபிக் வயலேஷன்ஸ் அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு டிராஃபிக் வயலேட் பண்ணுறாரு ஒருத்தர், இப்போ ரெட் சிக்னல் நிற்கிறாங்க, அங்கே கண்காணிப்பு அங்கே நிற்கணும். அங்கே 2 டிராஃபிக் போலீஸ் நின்று அதை யார் அந்த லைனை கிராஸ் பண்ணுறாங்க, கரெக்டாக இது பண்ணுறாங்களா, ஹெல்மெட் போட்டிருக்காங்களா, இல்லாட்ட அந்த மற்ற பேப்பர்ஸ்லாம் வச்சிருக்காங்களான்னு பார்த்து செக் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக ஒரு பயம் வந்துடும், ஓ இந்த இடத்துல போனால் மாட்டிக்குவோம் அப்படின்ட்டு. இப்போ மேலை நாடுகளுக்கு நான் உதாரணம் சமீபத்தில் அமெரிக்கா ஐக்கிய நாட்டுக்கு சென்றிருந்தேன். அப்போ அங்கே பார்க்கும்போது இப்போ ஒரு டிராஃபிக் வயலேஷன் உடனே இமீடியட்டாக ஒரு வயலேட் பண்ணிட்டு இத்தனை மைல் ஸ்பீடில் தான் போகணுன்னு இருக்கு, லைன் ஃபாலோ பண்ணுறாங்க, கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. இத்தனை மைல் ஸ்பீடுக்கு மேலே போயாச்சுன்னா உடனே போலீஸ் அங்கே வந்துடுது. வந்த உடனே இனி இவ்வளோ மைல் ஸ்பீடில் போயிருக்கேன்னு இமீடியட்டாக டிக்கெட் கையில் எழுதி கொடுத்துட்றாங்க, இவ்வளோ ஃபைன்னு சொல்லி உடனே கையில் கொடுத்துட்றாங்க. ஸோ மரியாதையே கொடுத்துட்றாங்க அதை. ஆனால் இங்கே அப்படி இல்லை, இங்கே வயலேட் பண்ணாச்சுன்னா அதுக்கு என்னென்ன இது பண்ணணுமோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. மிரட்டல் பாணியில இங்கே சட்டத்தை நிறைவேற்றாங்கன்றீங்களா? இங்க சட்டத்தை நிறைவேற்றலையே. இப்போ அங்க கரெக்டா அதை ஃபாலோ பண்ணி, இப்போ நம்ம மீறி போனோம்னா நமக்கு ஃபைன் கட்டணும் அப்படிங்கிற மைண்ட் வந்துருது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கு, இப்போ அங்கெல்லாம் பார்க் பண்றாச்சுன்னா ஒரு இடத்துல இவ்வளவு டாலர் போட்டுட்டு இத்தனை மணி நேரம் இருக்கும். அது இது கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சுன்னு வச்சுக்கோ, உடனே ஃபைன் பண்ணிடுறாங்க. ஸோ உடனே என்ன பண்ணிடுறாங்க, இப்போ நான் அந்த இடத்துல காரை பார்க் பண்ணிட்டு போயிருக்கேன், என் மைண்ட் அங்கேயே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ஓ டைம் ஆயிடுச்சு, போயிட்டு இன்னும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஓடி நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறேன். இங்கே அப்படி இல்லை, நோ பார்க்கிங் ஸ்பேஸ்ல பார்க் பண்ணுவாங்க. அதாவது இன்னும் கொஞ்சம் தொழில்நுட்ப ரீதியாகவும் நம்ம வளர வேண்டியது இருக்கு, நடைமுறை சிக்கல்களும் இருக்குன்றீங்க. நடைமுறை சிக்கல்களும் இருக்கு. நம்ம நாடு ரோட் கண்டிஷன் அதே மாதிரி இருக்கு, அங்க உள்ள ரோட் கண்டிஷன் வேற, இங்க உள்ள ரோட் கண்டிஷன் வேற. தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காரு. வணக்கம், உள்ளது உள்ளபடி. ஹலோ சார், வணக்கம் சார், சரவணன் திருப்பூர்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சரவணன். சார், இப்ப நம்ம இந்த டாபிக் நான் ரொம்ப நாளா நான் வரணும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். மெயின் என்னன்னா சார், பொலிட்டிக்கல் லெவல்ல சட்டத்தை பண்ணினா ஒழி இதை ஒண்ணும் பண்ண முடியாது சார். ஏன்னா ஒரு நம்ம ஊழல்னு சொல்றதை விட பெரிய திருடர்கள் சொன்னா அந்த வேல்யூ நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஊழல்னா அது வேற மாதிரி மக்களுக்கு போயிடுறது. இப்போ ஒரு பெரிய திருடர்கள் பண்றாங்க அப்படின்னா அதை எக்ஸிக்யூட்டிவ் பண்றதுக்கு பெரிய ஐஏஎஸ் ஆபீசர், ஐபிஎஸ் ஆபீசர், அப்ப அவங்களுக்கு கீழே உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அந்த செயலை செய்யும் போது கீழே உள்ளவங்க தப்பு செஞ்சாலும் அவங்க கண்டுக்கிறது கிடையாது. சோ பாத்தீங்கன்னா இதை ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் லெவல்ல சரி பண்ணால் ஒழிய இதை சரி பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சார், திருப்பூர்ல உள்ள ஒரு போலீஸ் டிராபிக் கான்ஸ்டபிள், இவ்வளவு நேரம் அதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரு சராசரியா அவருடைய வருமானம் ஒரு 15,000 வருமானம். ஆனா அவர் இல்லீகலா மாசம் ஐஏஎஸ் ஆபீசர் வாங்குறத விட 3 லட்சம் ரூபாய்க்கு குறையாம அவர் சம்பாதிக்கல. இது ரியல் ஃபேக்ட், உண்மை, ட்ரூ சார். சோ அப்ப பாத்தீங்கன்னா மேல உள்ளவங்க எவ்வளவு வாங்குவாங்க. அப்போ இதுல ஒரு பகுதி அவங்களுக்கு மேல கொண்டு போறாங்க. இது பாத்தீங்கன்னா செயின் மாதிரி கண்டினியூவா போயிட்டே இருக்கு.
இதை நீங்க தடுக்காம வந்து பண்ணணும்னா அரசியல் சட்டத்திட்டத்தை மாத்தணும் சார். ஏன்னா ஒரு அரசியல்வாதி வந்து அவனுக்கு வயசு வந்து இவ்வளவு, அவர் என்ன படிச்சிருக்கிறாரு, அந்த சட்டத்திட்டம் பண்ணணும். அதை வந்து சரி பண்ணாம நம்ம இது பண்ண கீழே உள்ளவங்க பண்ண முடியாது. ஒரு அரசியல்வாதி வந்து பெரிய திருடர்கள் மீன் ஊழல், அவங்களுக்கு வந்து இந்தியாவில ஏதாவது தண்டனை கொடுத்துருக்காங்களா, எங்கேயாவது அரெஸ்ட் பண்ணிருக்காங்களா? 100 ரூபாய் ஒருத்தன் இருந்து 100 ரூபாய் திருடுனவன அடி அடிச்சு பண்றாங்க. 100 கோடி ரூபாய் பண்றவனுக்கு அவங்க என்ன பண்றாங்க, அதுக்கு ஒரு விசாரணை கமிஷன், அது பண்றாங்க இது பண்றாங்க அப்படி. ஏன்னா பாசி ஊழல், இந்த வந்து பாசி ஊழல் 1000 கோடி ரூபாய் என்ன அது அப்படியே பெண்டிங் நிக்குது. அதுக்கடுத்து ஒரு பெரிய ஊழல்ங்கிற மாதிரி, பெரிய திருடர்கள்ங்கிற மாதிரி வந்து இது மறைஞ்சு போயிடும். அப்ப அது என்ன ஆகுதுன்னே தெரியாது. அண்ணா சாரை போராடுறாரு, ஆனா அவர் அண்ணா சாரை நல்ல விஷயத்துக்காக போராடுறாரு, ஆனா அதை எதிர்க்கிறதுக்குன்னே நம்ம ஆளுங்க வந்து நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இத பொலிட்டிக்கல் லெவல்ல மேல இருந்து பண்ணால் ஒழிய இதை வந்து சாத்தியம் கிடையாது. ரெண்டாவது, இந்த இதுல நான் என்னோட இதை பதிவு செய்ய விரும்புறேன். ஒரு பிஎம்ஓ ஒரு சிஎம்ஓ அவங்க வந்து ஒரு வருஷம், அதாவது 2 தடவை தான் ஆட்சிக்கு உட்காரணும், 3 தடவை தான் ஆட்சிக்கு உட்காரணும். எவ்வளவு படிச்சிருக்கோமோ 58 வயசு 60 வயசு வரை நம்ம ஆட்சி ஒரு வேலையில இருக்கணுங்கிறது முடிவு பண்றோம். ஆனா இவங்க சக்கர நாக்காளியிலையும் சரி ஒரு ஆள் தூக்கிட்டு போய் 80 வயசு வரை 90 பேர் அரசியல் பண்றாங்க. அது எந்த விதத்துல இருக்குன்னு எனக்கு தெரியல. வேலை நாடுகள் எல்லாம் பாருங்க, ஒரு பிஎம் நடந்து வர்றாருன்னா எவ்வளவு ஃபாஸ்டா நடந்து போற, நம்ம ஆளுங்க தூக்கிட்டு போறோம். அது கொஞ்சம் எனக்கு வந்து மனசு கஷ்டமா இருக்கிறது. ஏன்னா இவங்க என்னன்னா அப்ப வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க பையன் அப்படிங்கிற மாதிரி வரும். ஜமீன்தார ஒழிச்சுட்டாங்க, ஆட்சியாளர்களை தீர்மானிக்கக்கூடிய அந்த அரசியல் சட்டத்தை நீங்க மாத்தணும்ன்றீங்க. மாத்தினாத்தான் இதை பண்ண முடியும். ஏன்னா அவங்க வந்து ஒரு ஊழல் பண்ணினாங்கன்னா அவங்களுக்கு கீழே துணை போறவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அரசு அதிகாரிகள். ஹலோ, நன்றி உங்கள் தகவல்களுக்கு நன்றி. அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இன்றைக்கு இந்த சட்ட விதிமுறை மீறல்கள் வந்து கடைநிலையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மட்டத்தில் தான் வந்து அதற்கான தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய சட்டங்களை வளைத்த பெரிய ஊழல்வாதிகள், பெரிய திருடர்கள் இன்று வரை தண்டனை கிடைக்காமல் சுதந்திரமாக சுற்றி கொண்டிருக்கிறார்கள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அப்புறம் இன்னொரு விஷயமா வந்து நம்முடைய அரசியல் தலைவர்களை தேர்ந்தெடுக்கின்ற முறையே அந்த சட்டமே தவறாக இருக்கிறது அப்படின்றாரு. அவர் என்ன மாதிரி இதுன்னா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் இருக்க மாதிரி ஒருத்தர் இத்தனை வயசுக்குள்ள 2 தடவை தான் வரணும், அந்த மாதிரி ஒரு இது கேட்கிறார். இதற்கு என்ன தீர்வு இருக்கிறது அரசியல் சட்டத்தில்? அரசியல் சட்டத்தில் இதுக்கு தீர்வே இல்லை. ஏன்னா இப்போ வந்து ஒரு எம்எல்ஏ நம்ம தேர்ந்தெடுத்து அனுப்புறோம், மக்கள் பிரதிநிதியை திரும்ப பெறக்கூடிய சட்டம் என்னைக்கு ஏற்றப்படுகிறதோ, அதாவது ஒரு மக்கள் பிரதிநிதி தவறு செய்கிறார், ஊழல் செய்கிறார், அவளை திரும்ப பெறணும். அந்த சட்டம் வந்து ஏற்றதுக்கு நம்ம நாட்டில் விட மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கடுமையான ஒரு சட்டம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பயப்படுவாங்க. ஆனால் நம்ம அவர் சொன்ன மாதிரி அரசியல் வட்டத்தில், மேலெழுந்த வட்டத்தில் வந்து நிறைய அவங்க லெவலில் சரிப்படுத்தினா தான் இந்த ஊழலை வந்து அறவே ஒழிக்க முடியும். ஏன்னா அதிகாரிகளுக்கு என்ன, அந்தந்த அரசுக்கு சார்ந்த அதிகாரிகள் வந்து விடுகிறார்கள். இப்போ ஒரு அதிகாரி தவறு செய்கிறாருன்னா இவர் எந்த பக்கம் உள்ள அதிகாரின்னு பார்க்குறாங்க, இவர் நம்மை சார்ந்தவரா இல்லாட்டா அந்த பக்கம் உள்ள அதிகாரின்னு பார்த்து அதற்கேற்றால் போல தான் அங்கே செயல்படுகிறார்கள் ஒழிய, ஒருவர் தவறு செய்து விட்டால் என்றால் அவருக்கு சரியானபடி அந்த சட்டத்தை பயன்படுத்தி அவருக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு முறை நம்மகிட்ட இல்லை. அதுக்கு நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டியிருக்கு, நீதிமன்றத்தில் போய் நீங்க சொல்ல மாதிரி சட்டத்தை எக்ஸிகியூஷன் பண்ணக்கூடிய முறையே அதற்கான சட்டமே தவறாக இருக்கிறது. இப்போ ஒரு சட்டம் என்றால் அதுக்கு தண்டனை, அவ்வளவுதான். அதுக்கு மேல வந்து எந்த விதமான பேச்சு இருக்கக்கூடாது. இப்போ ஒருத்தர் விதியை மீறாரு, இப்போ ஒரு டிராபிக் வயலேஷன் மீறாருன்னா உடனே இமீடியட்டா ஃபைன் பண்ணுங்க, எவ்வளவு அதுக்கு என்னென்ன பனிஷ்மெண்ட் அதை கொடுத்துடணும். அதை விட்டுட்டு இப்போ நீங்க இப்போ நம்ம சட்டப்படி அவங்க நீதிமன்றத்துக்கு போவாங்க, அது ஒரு 4 வருஷம் ஆகும். இதுக்கு இடையில என்ன ஆயிரும் அப்படின்னாச்சுன்னா அந்த அதிகாரிகளே இதுக்கு உடன்பட்டு சில காரியங்களை செய்து அதை அப்படியே மூடி விடுவார்கள். ஸோ அவர் சொன்ன மாதிரி மேலிடத்துல வந்து அது சரி பண்ணணும். தொடர்ந்து பேசுவோம் சார். நிகழ்ச்சியில் ஒரு காலர் இருக்காரு. வணக்கம், உள்ளது உள்ளபடி. வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க சார்? ராமசீதாபதி கோட்டுப்புறத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்க, உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. அவர் சிறப்பு விருந்தினர் வந்து ஒரு லாயருங்களா? ஆமா, லாயர் தானுங்களா? ஆமா. அவர் ஒரு கேஸுக்கு எத்தனை தடவை வாய்தா வாங்குறாருன்னு கேளுங்க அவர்கிட்ட. இது உங்களுக்கான கேள்வி சார். அதாவது ஒரு கேஸுக்கு வந்து இன்றைக்கு வந்து எத்தனை தடவை வந்து வாய்தா வந்து வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு.